ஆமென். Thank you Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். சோ உங்கள் எல்லாருக்கும், இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக, குடும்பத்தினுடைய சார்பாக, கம்ஃபர்ட் சபையினுடைய எல்லா விசுவாச மக்கள், லீடர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருஷத்தினுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்பவுமே உங்க முகத்துல சிரிப்போட கர்த்தர் உங்களை வச்சிருப்பாராக. எவ்வளவு துன்பத்தின் நடுவில் நீங்க நடந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப தைரியமா, நிறைய பேரை தட்டி எழுப்புகிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். ஆமென். சோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆச்சரியமா இந்த வருஷம் நடத்த போறாரு. இந்த வருஷம் உங்களுடைய ஜெபத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. இந்த வருஷம் உங்களுடைய உபவாசத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய ஆண்டவரை தேடுகிறதெல்லாம் அதிகமாகட்டும். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ பக்கத்துல இருக்கிற ஒரு 3 பேரையாவது ஆமென் மறைச்சிடாதீங்க, சும்மா அப்படியே வச்சிருங்க, அங்கேயே வச்சிருங்க, அந்த பக்கம். ஆமென். தள்ளி தள்ளி வச்சிருங்க. ஆமென். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு அப்படியே ஆமென், கரத்தை பிடிச்சு ஹாப்பி நியூ இயர். ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்த போறாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லி சந்தோஷப்பட்டு. பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், இதுவரையிலும் நடத்தினவர், இனியும் கிருபையாய் ஆண்டவர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. சோ நேரடியாக வந்து இந்த வசனத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோட சொல்லிட்டு அதற்கு பிறகாக நான் வந்து அடுத்த செக்ஷன், அடுத்து எல்லாருக்கும் தனித்தனி வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து அந்த வேத வசனத்தை, ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு இருந்தது. அடுத்த வசனத்தை கூட. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆமென். கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2026வது ஆண்டுல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் வந்து நிறைய இடங்களிலே அவர்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு போயிருக்கிறார். நிறைய இடத்திலே அவர்களோட ஆண்டவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார். ஆனா இந்த பிரயாணத்தினுடைய முடிவில், பொதுவாக ஒவ்வொரு ஊழியத்தினுடைய முடிவில், அந்த ஊழியம் முடிச்சதற்கு பிறகு சில நேரத்தில் ஆண்டவர் வந்து தனியா சில இடத்துல ஜெபம் பண்ண போனாலும் தன்னுடைய சீடர்களை பக்குவமா அதற்குரிய, அவர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்புறது வழக்கமா இருந்தாலும், இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அந்த கரையில
கதரேனுடைய நாடு இருக்கிறது. அந்த இடத்துல போகக்கூடிய எந்த வேலையும் இல்லை, அந்த இடத்துல போகக்கூடிய எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. எதுக்காக இவர் போறாரு, ஏன் இவர் போறாரு அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு இவங்க துணியல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய திட்டத்தை அந்த கரையிலே கர்த்தர் வைத்து, இவர்களுக்கு எதுவுமே கர்த்தர் சொல்லாம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்து, ரொம்ப அழகாய் அவ்வளவு புயல்கள் மத்தியிலே, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலே, அந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு நடத்தி காண்பிக்கிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அதே வார்த்தையை தான் கர்த்தர் கிருபையாய் திருவலம் பற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் அதை குறித்த கேள்வி கேட்கலாம், ஆண்டவரே எந்த கரைக்கு என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்க, எந்த லெவலுக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க, என்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும், நான் இந்த இடத்துல இருந்து எந்த லெவலுக்கு நான் போக முடியும், எனக்கு ஒன்றும் தெரியல. நான் நம்புறேன் அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை குறித்த திட்டம், உங்களை குறித்த நோக்கம் உங்களுக்கு தெரியாது, உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த ஆண்டு உங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தொழிலிலே கர்த்தர் இதுவரையிலும் கண்டிராத அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலையும் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் பார்த்திராத அடுத்த நெக்ஸ்ட் லெவலை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஞானம் இல்லாதவன் என்கிற அந்த பேரை நிறைய பேர் வாங்கி இருக்கலாம், அசுத்தமான மனிதன் என்கிற பேரெல்லாம் வாங்கி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், ஞானத்திலே அடுத்த லெவல்ல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன் என்று. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் அடுத்த ஒரு படியை உங்களுக்கு கிருபையாய் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya. உங்களுக்கான ஒரு விசேஷமான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே யாரும் கண்டிராத ஒரு இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதுவரையிலும் உங்களை சுற்றி இருக்கிற யாரும் போகாத ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய படிப்பிற்கு, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு மிஞ்சின ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வருடம் சாதாரணமான வருடம் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் இன்னொரு இடத்திற்கு உங்களை கொண்டு போகிற அந்த வருடமா இந்த வருடம் மாற போகிறது. இந்த வருடத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரை, மகனே இது உனக்குரிய இடம் அல்ல, மகளே இது உனக்குரிய இடம் அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு உங்கள் மேல் திட்டத்தை வைத்திருக்கிற கர்த்தர் இந்த 2026வது வருடம் இன்னொரு இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். உங்க பிள்ளைய ஆண்டவர் இதை விட மகிமையான ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். உங்க வீட்டிலே இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் அபிஷேகித்து வேறு விரித்து இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் யாரும் அறியாத ஒரு பெரிய இடத்திலே கர்த்தர் உங்க பிள்ளையை கொண்டு போய் வைத்து அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதம் தேடி வரும் என்று நம்புறவர்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதற்கு வேண்டிய பலன் உங்களை கிருபையாய் தேடி வருகிறது. ஹalleluya ஆமென். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், எனக்கு அந்த விருப்பமே இல்லை, எனக்கு அந்த வாஞ்சையே இல்லை, நான் அப்படி போகிறதுக்கெல்லாம் நான் விரும்பல, நான் எதுக்கு அப்படி போகணும், நான் எதுக்கு அப்படி வளரணும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, இந்த உலகத்துல சாதாரணமானவைகளாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் படைக்கவே இல்லை. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்பெஷலா தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. உலகத்திலே ஆண்டவர் படைத்த பல காரியத்தை பார்த்தீங்கன்னா எல்லா காரியமும் ஒண்ணு போல இருக்கும். அதுல போட்டோ எடுத்தா கூட நிறைய நேரத்துல நம்ம டிஃபரண்ட் கண்டுபிடிக்க முடியாது, வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் படைச்சதிலேயே மிக பிரமிப்பான படைப்பு என்னன்னா மனுஷனுடைய படைப்பு. 1000 பேரை நிக்க வச்சு போட்டோ எடுத்தாலும் 1000 பேரும் வித்தியாசமா தான் தெரிவாங்க. 1000 பேருக்கு 2 கண்ணு தான், 1000 பேருக்கு 2 காலு தான், 1000 பேருக்கு ஒரே மூக்கு தான், 1000 பேருக்கு ஒரே வாய் தான். ஆனா அந்த காரியத்தை வச்சு கர்த்தர் டிஃபரண்டா ஆண்டவர்
ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே இருக்கிற ஸ்பெஷலா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வித்தியாசமாய் வைத்திருக்கிறார். நீங்க ஒருவேளை ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்ததுனால நான் அடுத்த லெவல் போக முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய தவறுகள் இருக்கிறதுனால நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி அடுத்த லெவல் போவேன் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க அடுத்த லெவல் போக முடியாது என்கிறதற்காய் பிசாச ஆயிரக்கணக்கான காரணத்தை உங்களுக்குள்ள கொண்டு போடலாம். நீ போக மாட்டப்பா, நீ இப்படி இருந்தா எப்படிப்பா போவ, நீ சோம்பேறியா இருந்தா எப்படி போவ, நீ ஜெபம் பண்ணாதவனா இருந்தா எப்படி போவ, நீ பரிசுத்தமா இல்லனா நீ எப்படி போவ, நீ இந்த இடத்துல சிக்கி இருக்கல்ல நீ எப்படி போவ அப்படின்னு உங்களை பார்த்து எதிர்மறையான கேள்வியை சத்துரு கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போகணும்னு கர்த்தருக்கு சித்தமானதானால், அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருமானால், நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்குறதற்கு ஒரு கிருபையை கர்த்தர் அனுப்புவார். உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள தருவார். அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார். அந்த இடத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகிறதற்கு கர்த்தரே ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களை நெக்ஸ்ட் லெவல் கர்த்தர் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்கள் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் தீவிரமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ நெக்ஸ்ட் லெவல் போகிறதற்கு நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. இதையே பார்த்து உட்காராதீங்க, இந்த பிரச்சனையே பார்த்து உட்காராதீங்க, இந்த போராட்டத்திலேயே சுத்தி வராதீங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முள் கொடுத்திருந்தாலும், ஒரு பலவீனம் கொடுத்திருந்தாலும், அது ஒரு நாளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை தடுத்து நிறுத்தாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. அந்த முள் அடிக்கடி அவனை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. ஆனா அந்த முள் வருத்தத்துக்குரிய முள். எதற்குமே ஜெபிக்காத பவுல் இந்த ஒரு முள்ளுக்காக ஜெபம் பண்றான். ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, எது வேணாலும் நீங்க பண்ணுங்க ஆண்டவரே, ஆனா இந்த முள்ள மட்டும் எடுத்துக்குங்க, என்னால தாங்க முடியல. பசியா இருந்த போது ஜெபம் பண்ணல, சரீரத்துல வந்து பலன் இல்லாத போது ஜெபம் பண்ணல, ட்ரெஸ் இல்லாத போது ஜெபம் பண்ணல, கள்ளர்களால வந்த மோசத்துல ஜெபம் பண்ணல, தன்னை அடிச்சு தூக்கி செத்துட்டான்னு வெளியில போகும்போது அப்ப கூட ஜெபம் பண்ணல. ஆனா இந்த ஒரு முள்ளுக்காக ஜெபம் பண்ணிருக்காருன்னா அவ்வளவு அந்த முள் அவருக்கு பெயினா இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்கும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டம் முடியல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை இந்த முள்ளினால தடுத்து நிறுத்த முடியல. அத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் எல்லா அப்போஸ்தலர்களை விட அதிகமாய் தேவனுக்கு பயன்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், உங்களை கொண்டு இதே பலவீனத்தின் மத்தியிலையும் அதிலிருந்து விடுதலை ஆக்கி அடுத்த லெவல் ஆண்டவரால கொண்டு போக முடியும் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட மேல தட்டி எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். ஏசப்பா பார்த்து கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாகிறேன், நான் ஆயத்தமாகிறேன். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் அடிக்கடி தாவீதுக்கு 3 விதமான அபிஷேகம். ஒரு அபிஷேகத்தோட நிற்கிறவர்களாய் அல்ல. சவுல் ஒரு அபிஷேகத்தோடே நின்று விட்டான். ஆனா தாவீது 3 அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சொந்த வீட்டிலே அவனை அபிஷேகம், 2வது எப்ரோனிலே ஆண்டவர் அபிஷேகித்தார், 3வது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். அப்போ உங்க அபிஷேகம் ஒரு இடத்திற்கு அல்ல, உங்க அபிஷேகம் 10 பேருக்கு உரியது அல்ல, உங்களுடைய வெற்றி 5 பேருக்கு உரியது அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்க இப்ப இருக்கிற கூட்டத்துக்கு உரியது அல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, முதல் அங்கீகாரம் சில நேரத்தில் வீட்டுல கூட அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. முதல் அங்கீகாரம் ஆண்டவருடைய கரத்துல மட்டும்தான் அவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சாமுவேல் கூட அவர் அங்கீகரிக்க முடியல, அப்பாவால அங்கீகரிக்க முடியல, கூட பிறந்த சகோதரர்களால அங்கீகரிக்க முடியல. ஆனா முதல் அங்கீகாரம் யாரு கொடுத்தான்னா பரலோகம் கொடுத்துச்சு. நீ கண்டிப்பா பெரிய ஆளா மாறுவேன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் சொன்னாரு. பிரதர், நீங்க நல்லா வருவீங்க, நீங்க அடுத்த லெவல் போவீங்க, அடுத்து ஒரு உயர்வு வரும்னு சொல்றதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம். பெத்த அம்மா அப்பா கூட உங்களை பார்த்து நீ நல்லா வர்றது கஷ்டம், சின்னவன் வேணா நல்லா வருவான்,
பெரியவன் வேணா நல்லா வருவான், அவன் வேணா நல்லா வருவான், ஆனா நீ எல்லாம் நல்லா வருவியான்னு எனக்கு தெரியல, நீ நல்லா வரமாட்ட. யாரும் அங்கீகரிக்கல. நீங்க வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் அங்கீகரிக்காம இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கீகரிக்காம இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன் இந்த வருஷத்தினுடைய முதல் மணி நேரத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களை அங்கீகரிக்கிறார். ஒரு பரம தகப்பன் உங்களை அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் எங்க இருந்து வருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்க இருந்து வருது தெரியுமா? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, நான் உன்னை அக்கறைக்கு நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி, இவருடைய வார்த்தைக்கு மிஞ்சி வேற யாருடைய வார்த்தை இருக்குது? இவருடைய வார்த்தையை தவிர பெரிய வார்த்தை வேற என்ன வேணும்? இவர் சொன்னா நடக்காததுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி முழு வெள்ளத்தோடு அப்பாவை பார்த்து யாரோ ஒருத்தரிடத்துல ஏசப்பா தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு, நேருக்கு நேருக்கு ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாரு. மகனே, இது உனக்கான வார்த்தை தான் பாஸ்டர், நீங்க சொல்றது 100% உண்மை. யாருமே அங்கீகரிக்கல பாஸ்டர், யாருமே அங்கீகரிக்கல. நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. உன் வாழ்க்கை என்னமா முடியுமோன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. உன் வாழ்க்கை என்னமா ஆகுமோன்னு எங்க அம்மா அப்பா என்ன பார்த்து கவலைப்படுறாங்க. எல்லாரும் கவலைப்படுறது மாதிரி தான் நான் இருக்கிறேன், எல்லாரும் எதிர்த்து பேசுற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன், எல்லாரும் முடியாதுன்ற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல இல்ல நான் உன்னை அங்கீகரிக்கிறேன், நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி, ஃபர்ஸ்ட் ஏசப்பா உன்னை அங்கீகரிச்சா போதும்பா, ஏசப்பா உன்னை அங்கீகரிச்சா போதும். நான் நம்புறேன் ஏசப்பா உன்னை அங்கீகரிக்கும் போது யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, யாருமே உன்னை அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா தாவீது அந்த இடத்துல அங்கீகரிக்கும் போது ஏசப்பா அந்த தாவீதுனுடைய வெற்றி யாருக்குமே தெரியாது. அவன் கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருந்தான், எல்லாருக்கும் மறைஞ்சுதான் இருந்தான். ஆனா ஏசப்பா அங்கீகரிச்ச ஒரு மனுஷனை உலகமே அங்கீகரிக்கிற ஒரு நாள் வந்துச்சுல்ல. இன்னைக்கு ஏசப்பா உங்களை அங்கீகரிக்கிறதுனால நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெத்தேல் மட்டும் உங்களை போகிறதற்கு கர்த்தர் அழைக்கல, கில்கால் மட்டும் ஆண்டவர் உங்களை போகிறதற்காய் கர்த்தர் உங்களை அழைக்கல. கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ யோர்தானுக்கு போய் எலியாவினிடத்திலே இருக்கிற அந்த 2 மடங்கு அபிஷேகத்தை நம்புறவங்க கைகளை தட்டி, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், மிதந்து மிதந்து மகிழத்தக்கதாய் என்னை அக்கறைக்கு கூட்டிட்டு போகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நான் பரம்ப போகிறேன். ஹல்லேலூயா, பரம்ப போகிறேன். நான் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருத்தர் தேடி ஒரு அங்கீகாரம் வர்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதுவரைக்கும் அங்கீகரிக்காத நிறைய பேரை பார்த்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து அங்கீகரிக்கிறத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இல்ல நான் உன் கூட இருக்கிற மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். நான் நிச்சயமா உன்னை கொண்டு போவேன். நிச்சயமா இந்த சூழ்நிலை உனக்கு மாறும். இது நிச்சயமா இந்த சிச்சுவேஷன் உனக்கு சாதகமா மாற போகுது. நான் ஒரே ஒரு கயிறை உனக்காக அனுப்புவேன், நான் ஒரே ஒரு உதவியை உனக்காக அனுப்புவேன். உனக்காக நிறைய ராஜா அரண்மனைகள் திறக்க போகிறது. இந்த ஆண்டு உங்களுக்காக எனக்காக ராஜ அரண்மனையினுடைய கதவுகள் நமக்காக திறக்க போகுது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆமென். அக்கறைக்கு கொண்டு போக, மேற்கு கிழக்கு ஆமென், அக்கறைக்கு கொண்டு போவதற்கு எனக்கு ஒரு வழி, எனக்காக ஒரு ராஜ அரண்மனை எனக்காக திறக்க போகிறது. ஆமென். வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவர் ஒரு பிரயாணத்தை கரத்தை பிடித்த ஆண்டவர் அக்கறைக்கு கூட்டிட்டு போறார். அந்த சம்பவத்தை சுருக்கமா கொஞ்ச நேரத்துல இந்த நியூ இயர்ல கண்டிப்பா ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்துல தந்ததுனால உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. ஆமென். வாசிக்கலாம், எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் தாங்க 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியிடத்திலே ஒப்புவித்தார்கள். ஊர்க்கப்பலிலே நாங்கள் ஏறி ஆசியா நாட்டினுடைய கரை தேட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம்.
மக்கதோனியா தேசத்திற்கு தெசலோனிக்கியா பட்டணத்தை ஆகிய அரிஸ்தாக்கு எங்களோட கூட இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இதுல எத்தனை பேர் டிராவல் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 276 பேர் இந்த கப்பலிலே, ஒரே கப்பலிலே இருக்கிறார். இதுல இருக்கிறதுல கிட்டத்தட்ட 90% பேர் யார் அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையினாலே அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஒரு கைதிகள் என்கிற நிலைமையில 90% இருக்கிறார். 10% பேர் அந்த கப்பலை ஓட்டுறவங்க, பழுது பார்க்கிறவங்க, அப்புறம் அங்க இருக்கிற தலைவர்கள், இப்படி கிட்டத்தட்ட 276 பேர் டிராவல் பண்ற அந்த ஒரே ஒரு அந்த கப்பல்ல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளை, அப்போஸ்தலனாகிய பவுல். வேற யாருக்கும் அவ்வளவு ஆண்டவரை பற்றி தெரியாது, ஆண்டவரோட அவங்க நெருக்கமா இல்ல. ஆனா இந்த கப்பல் இப்பொழுது இத்தாலியா போறதுக்கு அப்படியே அது ரெடி ஆகி எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கிற வேளையில இடையில பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது, காற்று வருது. அப்போ இந்த பரிசுத்தவான், இந்த தேவனுடைய பிள்ளை இப்படி நம்ம போக வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அங்க இருக்கிற அந்த கப்பல் ஓட்டுறவரு இந்த மனுஷனுடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பிள்ளைய வார்த்தையை பெருசா எடுக்காம அந்த மாலுமியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கப்பல் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுது. ஆனா அந்த கப்பல் பிரயாணம் பண்ணி போகும்போது பயங்கரமான காற்று, இருள் வெளிச்சத்தையே பார்க்க முடியாத அளவிற்கு, சூரியனே பார்க்க முடியாத அளவிற்கு, கிட்டத்தட்ட நீங்க அந்த வேதத்துல வாசிப்பீங்கன்னா 20 நாட்கள், கிட்டத்தட்ட 20 டே, 20 நீங்க வாசிக்கும் போது அநேக நாட்களாய், 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அநேக நாட்களாய் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் மழையிலே அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. அப்படின்னா சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல. வேதம் சொல்லுது, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களாக சாப்பிடாம வேற இருக்கிறாங்க, யாருமே சாப்பிடல. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நேரத்துல ஒரே ஒரு மனுஷன், அங்க தேவ மனுஷன் இருக்கிறான். அந்த தேவ மனுஷனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, பவுலே பவுலே நீ பயப்படாதே. 24வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பாராட்டினார். ஆமென். அந்த ஒரே 276 பேர்ல ஒரே ஒரு தேவ மனுஷன் இருந்த அந்த ஒரு மனுஷனுக்காக, அந்த ஒரு தேவ பிள்ளைக்காக உடைந்து போகும் இனி அந்த கப்பல் சரியாகாது என்று நினைத்த அந்த கப்பலை கர்த்தர் பத்திரமாய் கரை சேர்த்தும்படியாய் கர்த்தர் கிருபையாய் தயவு பாராட்டினார். நான் நம்புகிறேன், உங்கள் ஒரே ஒருவருக்காக 276 பேர் நடுவிலே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சாத்தானுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க உங்களுக்கு எதிராய் பேசுகிற மனிதர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நீ இந்த சாதாரணமானவர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியது அல்ல, ஒரு மனுஷனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்க வேண்டிய மனிதன் அல்ல, ஒரு பொண்ணுக்கு முன்னாடி, ஒரு பையனுக்கு முன்னாடி, ஒரு அசுத்தத்திற்கு முன்னாடி நீ கை கட்டி நிற்க வேண்டிய நபர் அல்ல. கர்த்தர் இன்னைக்கு சிலரை பார்த்து ஸ்ட்ரைட்டா பேசுறாரு, நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. நீ இப்பொழுது நிற்கிற இடம் உனக்குரிய இடம் அல்ல, நீ இப்பொழுது அமர்ந்திருக்கிற இடம் உனக்குரிய இடம் அல்ல, நீ இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற இடம் அந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல. சத்துரு உன்னுடைய மூளையை மங்க பண்ணி உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான், ஏதோ ஒன்றை கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் தயவாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாக இன்றைக்கு புறப்படுகிற ஆவியானவர் இந்த மைதானம் முழுவதும் அவருடைய மகிமை கடந்து வருகிறது. இந்த வருடம் ராயனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். ராயனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். அதிகாரிகள் மத்தியிலே கர்த்தர் நிறுத்த போகிறார். சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு நம்புறவங்க கரங்களை தட்டி, வாலிப தம்பி, உன் மேல இருக்கிற அபிஷேகம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். தங்கச்சி, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். இன்றைக்கு தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் உன் ஒருவருக்காக அந்த கப்பல் காப்பாற்றப்படும். உன் ஒருவனுக்காக அந்த கப்பலை கரை வரைக்கும் கர்த்தர் கொண்டு போவார். உன் நிமித்தமாய் கர்த்தர் உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருவார்.
அவ்வளவு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நம்ம மேல இருக்குதுன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமே. இந்த முதல் நாளில், இந்த முதல் மணி நேரத்தில் நிறைய பேர் ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கைகளை தட்டி கொண்டிருக்கும் போது அந்த பலவீனம் உங்களை விட்டு மாறுகிறது. அக்கறைக்கு போவதற்கு இருக்கிற தடைகள் இப்பொழுது மாறுகிறது. Thank you Jesus. பவுலே, நீ பயப்படாதே. மகனே, நீ பயப்படாதே. இந்த பிரயாணத்தை பற்றி நீ பயப்படாதே. இந்த நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாதே. அடிக்கிற காற்றை பார்த்து நீ பயப்படாதே. ஓ, எரியாமல் இருக்கிற சூரியனை பார்த்து நீ பயப்படாதே. இந்த இருளை பார்த்து நீ பயப்படாதே. இந்த பசியை பார்த்து நீ பயப்படாதே. இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு அணைந்த சூரியன் மறுபடியும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். அடித்துக் கொண்டிருக்கிற காற்று உனக்கு முன்பாக நிற்கும். இதோ சீக்கிரமாய் கரங்களை தட்டும் போதே அந்த காரியத்தை எஸ் 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 ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டாரு. அந்த புயல் தடுத்து நிறுத்த போகிறது. இதோ ஒளி கொடுக்காத அந்த சூரியன் திரும்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல எஸ் எஸ் நல்லா ரிசீவ் பண்ணி எஸ் ஜெபமணி அந்த அக்கினி நிறைய பேர் மேல பற்றி எரியட்டும். நல்ல வாஞ்சையா ஏசப்பட்ட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால நீ மட்டும் இல்ல, உங்க கூட இருந்த யாவரையும் ஆண்டவர் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பிரயாணத்துல அப்படியே பிரயாணம் பண்ணுகிற இடத்துல 4 விதமான ஒரு சூழ்நிலையை மட்டும் சந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை உங்களோட சொல்லி, இந்த சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை எப்படி நிறுத்த போறாருன்னா, ராயனுக்கு முன்பாக சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் ராயனுக்கு முன்பாக. இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் உயர்ந்த இடத்துல போய் நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் கர்த்தர் உங்களை பார்க்க வைப்பாரு. நிறைய பேருடைய முகத்தையே பார்க்கிற அளவிற்கு தைரியம் இல்லாத நிறைய பேர் இருக்கிறீங்க. குமிஞ்சு நடக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு யாரையும் எதிர்கொள்றதுக்கு பலனே இல்லைன்ற நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு போய் உட்கார வைக்க போறாருன்னா, ஆமென். பவுலே பவுலே பவுலே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாக நிற்கும்படியாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு கடன்காரர்களை பார்த்து ஓடி ஒதுங்கலாம். இன்னைக்கு திட்டிடுவாங்களோன்னு பார்த்து ஓடி ஒதுங்கலாம். இன்னைக்கு அவங்க வரும்போது தூரத்துல நீங்க போகலாம். ஆனா ஏசப்பா உங்களை அபிஷேகிக்க போறாரு. ஏசப்பா உங்களை தைரியப்படுத்த போறாரு. ஏசப்பா உங்க கூட இருக்க போறாரு. ஏசப்பா இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஏசப்பா உங்களுக்கு தர போறாரு. நீங்க லிட்டரலா நீங்க பயந்துட்டு இருக்கும் போது உங்க முதுக தட்டி கர்த்தர் பயப்படாதேன்னு உங்களை தேற்றத நீங்க நிறைய பேர் உணர போறீங்க. எனக்கு தெரியும் அந்த அபிஷேகம் இப்பவே நிறைய பேர் மேல பற்றி பிடிச்சு ரம் தமா ரஹதலரமா நிறைய பேரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வருஷம் கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷம் இந்த சாத்தத்தை கேட்கிறதுக்கு ஏசப்பா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இல்ல, உன் பிள்ளைய நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வைப்பேன். உன் மகா ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உங்க மகன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமே. அது வரைக்கும் இந்த பிரயாணத்துல எந்த சேதமும் வராது, எந்த சேதமும் வராது. அக்கறைக்கு போகிறதற்கு கரத்தை பிடிச்ச தெய்வம் நிச்சயமாய் அழைத்து செல்லுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 1 வேகமாய் சொல்லி நான் முடிக்க போறேன். 27ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடினால் சிப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். நம்பர் 1, முதலாவதாக இந்த அக்கறைக்கு போகிற இந்த பிரயாணத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் கிட்டத்தட்ட 276 பேர் முதலாவதாக சந்திக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது எதிர்காற்றை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, காற்று எதிரா இருக்குது. நல்ல சீதோனோசனமா தான் அவங்க புறப்பட்டாங்க, நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் புறப்பட்டாங்க. ஆனா அவங்க போற வழியில அவங்க எதிர்பாராத விதமா எதிர்காற்று அவர்களுக்கு முன்பாக வந்து நிக்குது. கடல்ல பிரயாணம் பண்ண உங்களுக்கு தெரியும், இந்த காற்று அடிக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மீன் பிடிக்கிற தொழிலாளிகள் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த வெதர் கண்டிஷனை பார்த்து செக் பண்றவங்க வந்து இப்ப மழை வருது, புயல் வருது, அதனால போக வேண்டாம் நிறைய பேரை வீட்டுல அப்படியே உட்கார வச்சுக்குவாங்க. அதே போல இவங்க பிரயாணம் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச தூரம் போகும்போது என்ன வருது அப்படின்னா, அவர்களுக்கு எதிர்காற்றா இருக்குது. அப்படியே கப்பல் வந்து முன்னாடி போகணும், ஆனா முன்னாடி போக விடாம அந்த காற்று வந்து அவர்களுக்கு எதிராய் தடுத்து நிறுத்துகிறது. ஆனால்
கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடே இருந்ததனால் வேதம் சொல்லுகிறது அந்த எதிர்காற்று அவருடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. நான் நம்புறேன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எதிர்காற்றுகளை கர்த்தர் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாஸ்டர், நான் முன்னேறணும்னு நினைச்சா யாரோ ஒருத்தர் இடையில வந்து நிக்கிறாங்க, எனக்கு நிறைய எதிர்ப்பு, எனக்கு நிறைய குறுக்கால வந்து நிக்கிறாங்க, என்ன போட்டு கொடுக்கறாங்க, என்ன வித்தியாசமா சொல்றாங்க, என்னுடைய பேரை கெடுத்து விட நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல எனக்கு எதிர்ப்பு, எங்கு போனாலும் எனக்கு எதிர்காற்று. நான் முன்னாடி போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா தடுத்து திருத்து நிறுத்துறாங்க. என்னால முன்னாடி போக முடியல. என்னுடைய வீட்டிலேயே அந்த சத்துருக்கள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணி அடுத்த லெவல் போலான்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, எனக்கு ரொம்ப எதிர்காற்றா இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. இல்ல, நம்ம இந்த வருஷம் எப்படினாலும் நெக்ஸ்ட் லெவல் போயிரணும்டா, அடுத்த ஒரு படிக்கு போயிரணும், இந்த நிலைமையில இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வீட்டுல போய் ஏதாவது பிரச்சனை வருமோ, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வருமோ, எனக்கு நிறைய எதிர்காற்றா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த எதிர்காற்றை சீறி பாய்ந்து முன்னாடி செல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இந்த எதிர்காற்று கொஞ்ச தூரம் தான் உங்களை ஃபாலோ பண்ணும். இந்த எதிர்காற்று சில கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களை தாக்கும். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி இதுவரையிலும் இருக்கிற எதிர்ப்பை இந்த வருஷத்திலே நீங்கள் தாண்டுவீர்கள். அந்த எதிர்ப்புகளை தாண்ட, ஆமென், அந்த எதிர்காற்றை தாண்டுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வலிமையும் ஆற்றலையும் இப்பொழுதே கிருபையாய் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த கடலில் வந்து 3 விதமான கண்டிஷன் இருக்குது. ஒன்னு என்ன அப்படின்னா மேல் தளம், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய அடித்தளம், இன்னொன்னு என்ன அப்படின்னா ரொம்ப டீப்பான இடம். இந்த கடல்ல மட்டும் நீங்க மேல் தளத்துல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கடலுடைய கொந்தளிப்பை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க கடல்ல வந்து இந்த போட்டுக்காக நிறைய பேர் டூர் போற இடத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா அந்த அலை அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு வாந்தியே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கடல் அடையும். இது வந்து மேல் தளம். ஆனா அங்க இருந்து நீங்க வந்து மூழ்கி கப்பல்லையோ கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த அலை இருக்காது, அது ஒரு சமமான நிலைமையில இருக்கும். ஆனா நீங்க டீப்பா போக 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 அந்த கடல் ரொம்ப அமைதியா, நீங்க சாதாரணமா நடக்கிறத விட ரொம்ப ஈஸியா உங்களை கொண்டு போகிற அளவிற்கு அந்த கடல் மாறிடும். நான் நம்புறேன் வாழ்க்கை என்கிற கடலில் நீங்க பிரயாணம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு லெவல் போகிற வரைக்கும், ஒரு சிகரத்தை தொடர வரைக்கும், நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுகிற வரைக்கும், ஒரு வெற்றியை பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிர்காற்றா தான் இருக்கும். உங்களால நிக்க முடியாது, நிப்போமான்ற பயம் இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது, உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும், உங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லைன்னு நீங்க சொல்லிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நான் நம்புறேன் இந்த லெவலை நீங்க இந்த வருஷம் நீங்க தாண்டிட்டீங்கன்னா போதும். இந்த லெவலை நீங்க அழகா ஞானமா கர்த்தரிடத்துல கிருபையை கேட்டு அபிஷேகத்தை கேட்டு இந்த லெவலை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். அடுத்த லெவல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பிரதர், நீங்க ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும். மகனே, நீங்க ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும். ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும். எனக்கு தெரியும், நான் ஸ்கூல்ல 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். 10th வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆசைப்பட்டு போனதில்லை. ஒன் டே கூட, ஒரு நாள் கூட விருப்பப்பட்டு ஸ்கூலுக்கு போனதில்லை. எப்ப ஸ்கூலுக்கு போனாலும் ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் இறந்து போயிட மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் நினைச்ச நாட்கள் இருக்குது. ஆனா அதே ஸ்கூல்ல படிச்ச நிறைய பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல லீவ் விடும்போது ஸ்கூல் திறக்கல, ஸ்கூல் திறக்கல, ஸ்கூல் திறக்கல அப்படின்னு வாஞ்சியா இருக்கிறவங்கள பார்த்திருக்கிறேன். எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நான் படிக்கல, நான் முட்டாள், அவன் படிச்சவன். படிச்சவனுக்கு, ஒரு ஜெயத்தை பார்த்தவனுக்கு, 100க்கு 90 மார்க் எடுத்தவனுக்கு, 100க்கு 100 மார்க் எடுத்தவனுக்கு ஸ்கூலுக்கு வர்றது இன்ட்ரெஸ்டா பார்த்திருக்கிறேன். 0 எடுத்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஒரு ஜெயத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய போல்ட்னஸ் இருக்குது, ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய போல்ட்னஸ் இருக்குது. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே கேளுங்க, வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாருமே கேளுங்க, நீ ஜெயிச்சாதாண்டா உனக்கு வந்து ஒரு தைரியமே வரும். நீ ஜெயிச்சாதாண்டா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அத்தனை பேரும் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பயப்படும் போது தாவீது மட்டும் கோலியாத்துக்கு முன்ன நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிங்கத்தை ஜெயிச்சேன், கரடியை ஜெயிச்சேன், இந்த பெலிஸ்தீன் ஏமாத்துறோம்,
ஏற்கனவே ஒரு ஜெயத்தை பார்த்த ஒருத்தனுக்கு இன்னொரு வெற்றியை நோக்கி போற ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது அந்த பிரச்சனையை பார்த்து அவனுக்கு பயம் இல்லை, அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலாம்ன்ற ஐடியாவும் கிருபையை மட்டும்தான் கேட்பான். அதனால நான் உங்களை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிரயாணத்துல கப்பல்ல ஏசப்பா ஏறிட்டாரு. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஏசப்பா உங்க படகுல ஏறி தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, விழிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் இருந்தாலே அந்த கப்பல் கண்டிப்பா கெனசரேத்துக்கு போய் சேரத்தான் செய்யும். கெனசரேத்துக்கு கண்டிப்பா அது போய் தான் செய்யும். நம்பர் 1 முதலாவதாக 276 பேரோட இருக்கிற இந்த கப்பலுக்கு ஃபர்ஸ்ட் வர்ற போராட்டம் என்னன்னா எதிர்காற்று. என்ன காற்று? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. எதிர்காற்றை குறிச்சு பயமே இல்லை. கொஞ்ச தூரம் அப்படிதான் இருக்கும், தாண்டினீங்கன்னா சரியா போயிடும். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்காற்றை தாண்டிட்டீங்கன்னா போதும், எதிர்காற்றை தாண்டிட்டீங்கன்னா போதும், அடுத்த லெவல் ரொம்ப சமாதானமா இருக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே போயிட்டு இருக்கிற அபிஷேகம் வந்து எதை வச்சும் குறையக்கூடாது, யாரை வச்சும் குறையக்கூடாது. சத்தமா ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மனைவி திட்டினாலும், கணவன் திட்டினாலும், அம்மா வருத்தப்படுத்தினாலும், அப்பா வருத்தப்படுத்தினாலும் தரிசனத்தை மட்டும். சிலருக்கு அதான் எது எடுத்தாலும், என்ன எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் திட்டாங்களா, யாராவது ஒருத்தர் எடுத்துட்டாங்களா, உடனே போய் பூனைக்குட்டி மாதிரி பின்னாடி போயிடுது. ஐயோ நமக்கெல்லாம் ஆகாதுங்க, இந்த பொண்டாட்டி வச்சு என்னங்க பண்றது, இந்த கணவனை வச்சு என்னங்க பண்றது, இந்த பிள்ளைங்களை வச்சு என்னங்க பண்றது. உலகத்துல ஜெயித்தவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட எதிர்காற்றை தாண்டி வந்திருக்கிறவங்க தான். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எதிர்காற்றை பார்த்து ஓடி ஒளியாதீங்க, எதிர்த்து போராடி முன்னாடி போங்க. ஏன்னா உங்களோட ஏசப்பா இருக்கிறாரு. நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ராஜாவுக்கு முன்னாடி. நான் இந்த பிரசங்கம் பண்ணும் போதே ஆதங்கத்தோட பிரசங்கம் பண்றேன், வைராக்கியத்தோட பிரசங்கம் பண்றேன். எப்படியாவது உங்களுக்குள்ள இந்த ஆசை வந்துராதான்னு அப்படி நான் வந்து உள்ளுக்குள்ள அழுது ஜெபம் பண்ணிட்டு தான் பிரசங்கம் பண்றேன். எப்படியாவது, ஏன்னா நான் நினைக்கிறேன், அவ்வளவு பின்தங்கி ஒண்ணுமே இல்லாம, ஒரு முகவரியே இல்லாம, அப்பா நெய்ம் அம்மா நெய்ம் எதுவுமே இல்லாம கர்த்தர் என்ன உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிறுத்த முடியும்னா உங்களை ராயனுக்கு முன்னாடி நிக்க வைக்க மாட்டாரா? பிரதர், நீங்க நிக்கணும் பிரதர், ராயனுக்கு முன்பாக நிக்கணும், நிக்கணும். நிக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை நிக்க வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை ஒரே ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கப்பல் வந்து பிரயாணம் பண்ணுகிற 276 பேரோட பிரயாணம் பண்ணுகிற இந்த இரண்டாவது கப்பல் சந்திக்கிற இந்த கப்பல் சந்திக்கிற இரண்டாவது பிரச்சனை வாசிக்கலாம். நீங்கள் வந்து 27ஆம் அதிகாரத்தை 27ஆம் அதிகாரத்துல 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 10, 11. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, நம்பர் 1 முதலாவதாக இந்த கப்பல் வந்து எதிர்காற்றிலே இருக்கிற கப்பல். நம்பர் 2 இரண்டாவது இந்த கப்பல் என்ன அப்படின்னா எச்சரிப்பை மீறின கப்பல். அப்படின்னா இந்த கப்பல் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள காரணம், இந்த பிரச்சனைக்குள்ள போகிறதுக்கு என்ன காரணம், எதனால இந்த கப்பலால அடுத்த லெவல் போக முடியலன்னா இந்த கப்பல் வந்து எச்சரிப்பை மீறி நிற்கிறது. தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து எச்சரிப்பு வருது, இந்த மாதிரி போகாதீங்க, இந்த மாதிரி போனா ஒரு பெரிய சுழல் காற்று வருது, அது நம்மள கொன்றும் அழிச்சிரும் சொன்னது போது அங்கே இருக்கிற வந்து அந்த எஜமானன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை விட அந்த மாலுமியினுடைய வார்த்தை ரொம்ப பெருசா தெரிஞ்சிருச்சாமா. நான் நம்புறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இன்னைக்கு அடுத்த லெவல் போக முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க கப்பல் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு எச்சரிப்பை மீறிட்டேன்,
நான் ஒரு எச்சரிப்பை மீறிட்டேன் பாஸ்டர், ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டிய தரிசனம் எனக்கு இருக்குன்னு சின்ன வயசுலயே எனக்கு தெரியும். எனக்கு சின்ன வயசுலயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு சொல்லியும் நான் கேட்கல, நான் கீழ்ப்படியல, நான் விட்டுட்டேன், நான் இழந்துட்டேன், நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, நான் இப்ப ஆண்டவருக்குள்ள இல்ல, நான் ரொம்ப பாவியா இருக்கிறேன், நான் ரொம்ப பாவம் செய்தவனா இருக்கிறேன். நான் நம்புறேன், எத்தனை நாள் நீங்க இனி இதே மாதிரி பாவியா இருக்க போறீங்க? இப்படியே காலத்தை முடிச்சிடலாமா? இப்படியே நாட்களை முடிச்சிடுறீங்களா? இப்படியே நீங்க போக 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 சத்துரு எப்பொழுதுமே நெகட்டிவ் உங்களுக்குள்ள தந்து அழிவின் பாதையில தான் உங்களை கொண்டு போவான். ஆனா நான் நம்புறேன், ஒருவேளை நீங்க அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க மீறி நடந்தாலும் உங்களுடைய தப்பின் நிமித்தமாகத்தான் அடுத்த லெவல் போக முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும், மோசேயை 40 வருஷம் வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்து அவனை உருவாக்கி அவனை எந்த நோக்கத்திற்காக மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதே 20 லட்சம் ஜனங்களை நடத்துற பொறுப்பை கர்த்தர் மறுபடியும் மோசேயினுடைய கையில கொடுத்தாரோ, அந்த தேவனுடைய ஒரு அன்பு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல அந்த அன்பு கடந்து வருகிறத நான் உணர்றேன். நான் நம்புறேன், மறுபடியும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு கர்த்தர் கொண்டு போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனி பழையதை நான் நினைக்க மாட்டேன், முன் நடந்ததை நான் நினைக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றார், நான் அதை முதுகுக்கு பின்பாக போடுறேன், அதை பாதாளத்துல அழிச்சு போடுகிறேன். இன்றையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். இந்த இரவிலிருந்து சிலர் புதிய வாழ்க்கையை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். உங்க பாக்கெட்ல இருக்கிறதை எடுத்து போட்டுருங்க பிரதர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க பிரதர். கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு, நீ ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும், நீ நிக்கணும், நீ ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும். நீ எச்சரிப்ப மீறின படகு. ஆண்டவர் உங்ககிட்ட பல டைம் உங்ககிட்ட சொன்னாரு, வேணாப்பா, இது ரொம்ப பாவம், இது ரொம்ப தப்பு, நீ வெளியே வந்துரு, நீ அந்த இடத்துல இருக்காத, அவ மோசமானது, அந்த நபர் மோசமான ஆளு, உன் சரீரத்திற்கு மட்டும்தான் ஆசைப்படுறான், உன்னுடைய பணத்திற்கு மட்டும்தான் ஆசைப்படுறான், இந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் ஆசைப்படுறான், நீ நம்பாத நம்பாத. எத்தனை எச்சரிப்பா ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா என்னமோ தெரியல, எல்லா எச்சரிப்பையும் கேட்டு மீறி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து கடன்காரரா மாற்றப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதா ஆவியானவர் உணர்கிறார். உங்ககிட்ட நேருக்கு நேரம் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றாரு. இல்ல, நான் உன்னை மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பேன், முன்னானவைகள் எல்லாத்தையும் நான் மறக்க போறேன், எல்லாத்தையும் தூக்கி போட போறேன். நீ திரும்பி வருவாயானால், நீ ஒரு புதிய மனுஷனாய் வருவாயானால், இதோ இளைய குமாரனுக்காக தன்னுடைய தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, இயேசுவே நான் வர்ற ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, ஹல்லேலூயா, ஆமென். எச்சரிப்பை மீறினது போதும். தண்டனை ஆண்டவர் கட்டுப்படுத்தி நிறுத்துறத மீறினது போதும். இங்க ஒரு படகு இருக்குது, இங்க ஒரு கப்பல் இருக்குது. இந்த கப்பல் எந்த கப்பல் அப்படின்னா, இது அக்கறைக்கு போகிறதற்கு தடையா இருக்குது. எதனாலன்னா, இது கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை என்ன பண்ணிச்சுன்னா மீறிடுச்சு. நம்பர் 1, முதலாவதாக எதிர்காற்றினாலே நிற்கிற அந்த படகை ஆண்டவர் எங்க தள்ளுறாருன்னா முன்னோக்கி தள்ளுறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக எச்சரிப்பை மீறி இருதயத்துக்குள்ளே குற்ற மனசாட்சியோட நிற்கிற நிறைய கப்பல்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு மறுபடியும் முன்னோக்கி தள்ளுறாரு. இல்ல இல்ல, நீ எங்க நிக்கணும் அப்படின்னு சொன்னா, ராயனுக்கு முன்பாக. கர்த்தர் மன்னிச்சாருன்னா எல்லாரும் மன்னிப்பாங்க. கர்த்தர் ஏற்றுக்கொண்டாருன்னா இந்த உலகமே உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க கூட கர்த்தர் மன்னிக்க ஆரம்பிச்சாருன்னா நிச்சயமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் சீக்கிரம் வரும். சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த கப்பலுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. வாசிக்கலாம், 27ஆம் அதிகாரத்தினுடைய 18-19 வாசிக்கலாமா? ஆமென். இந்த செய்தியை கேட்கும் போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் அக்கறைக்கு நம்ம கண்டிப்பா கொண்டு போக போறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் விழிப்பா இருக்கிறீங்களா? கைகளை அசைத்து காண்பீங்க, பார்க்கலாம் எல்லாம் நல்லா. ஆமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்க்கும்போது. நிச்சயமாகவே இவ்வளோ டைம்ல இந்த தூங்காம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்கல்ல, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 18-19 மேலும் பெரும் காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே
கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த 276 பேர் இருக்காங்கல்ல, இந்த கப்பல் மூவ் ஆயிட்டு இருக்குது. பயங்கரமான எதிர்காற்றா இருக்கிறதுனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கப்பலிலே இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து நிறைய கடல்ல வீச ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்ற பொருட்களை எடுத்து வீச ஆரம்பிச்சாங்க, கொண்டு வந்த பொருட்களை எடுத்து வீச ஆரம்பிச்சாங்க, தளவாடங்களை எல்லாம் தூக்கி வந்து எல்லாத்தையுமே கடல்ல. ஏன்னா இது பாரமாயிடக்கூடாது. கப்பல் வந்து பாரமாயிடுச்சுன்னா தண்ணிக்குள்ள இறங்கிரும். அதனால கொஞ்சம் பாரத்தை கம்மி பண்ணிட்டோம்னா எப்படியாவது இந்த புயலுக்கு தப்பிச்சிடலான்னு சொல்லி இந்த கப்பலில சேர்த்து வச்சிருந்தது, பணம் கொடுத்து வாங்கினது, அது இவங்களுக்கு சாப்பிடக்கூடியது எல்லாவற்றையும் தூக்கி அந்த கடலிலே போடுறாங்க. இந்த கப்பலுக்கு இன்னொரு பேர் நான் வச்சிருக்கிறேன். என்ன கப்பல் அப்படின்னா, நஷ்டமான கப்பல். நஷ்டமான கப்பல், எல்லாத்தையும் இழந்து நிற்கிற கப்பல், எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்ட கப்பல். நான் விசுவாசிக்கிறேன், அக்கறைக்கு போவதற்கு பிரயாசப்பட்டு, அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு பிரயாசப்பட்டு, அடுத்த உயர்வுக்கு எப்படியாவது போகணும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் நஷ்டமடைஞ்சு எல்லாம் நஷ்டமடைஞ்சு இன்னைக்கு ஒரு வெறும் படகை போல இருக்கலாம். பாஸ்டர், எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன், எதுவுமே எனக்கு கை கொடுக்கல, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு, நான் எப்படி ராயனுக்கு முன்பாக நிற்பேன், நான் எப்படி அடுத்த லெவல் போவேன், நான் அடுத்த லெவல் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, என் படகு நஷ்டமான படகு, என் படகு நஷ்டமான, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை. இனி எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தீங்கன்னா நான் நல்லா பண்ணியிருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் வந்திருப்பேன். ஆனா இப்போ ஜீரோவா இருக்கிறேன், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் நிறைய நஷ்டப்பட்டேன், எனக்கு நிறைய நஷ்டம், நான் அடுத்த லெவல் போக முடியுமான்றது எனக்கு தெரியல, இந்த நஷ்டத்தை என்னால் ஈடுகட்ட முடியாது, இந்த நஷ்டம் எத்தனை வருஷம் எனக்கு தொடரும்னே தெரியாது, நான் வியாதியினால இழந்துட்டேன், நான் மன போராட்டத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால எல்லாத்தையும் இழந்து நிற்கலாம். ஆனா அந்த கப்பலில் தான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, பவுலே பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக, நீ ராயனுக்கு முன்பாக. இதுவரைக்கும் நீங்க இழந்தது உங்க கையினால சம்பாதிச்சது, இதுவரைக்கும் நீங்க இழந்தது உங்க படிப்பினால சம்பாதிச்சது, இதுவரைக்கும் நீங்க இழந்தது உங்க திறமையினால சம்பாதிச்சது. ஆனா நான் நம்புறேன், இந்த வருஷத்திற்கு பிற்பாடு இனி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க பலன் அல்ல, உங்க ஞானம் அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் கொடுக்கிறதை இனி நீங்க இழக்க முடியாது. உங்க பலத்தால சம்பாதிச்ச எல்லாத்தையும் நீங்க இழந்துட்டாலும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். அவர் கொடுத்ததை கண்டிப்பாக இழக்க முடியாது. அவர் உங்களுக்கு நீடிய காலமாக வைக்கிறதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னை கரை சேர்க்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நற்கிரியை தொடங்கினவர் என கடைசி வரையிலும் நடத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக எதிர்காற்று, எதிர்காற்றினால் அடிப்பட்ட கப்பல். நம்பர் 2, இரண்டாவதாக எச்சரிப்பை மீறி தரிசனத்தை இழந்த கப்பல். நம்பர் 3, மூன்றாவதாக நஷ்டமான கப்பல். ஆனா இந்த கப்பல்ல யார் இருக்கான்னா, கர்த்தர் கூடவே இருக்கிறார். உங்க நஷ்டங்கள் சீக்கிரமாய் மாற போகிறது. நீங்க இழந்ததை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எந்த கடலிலே நீங்கள் தூக்கி போட்டீர்களோ அதே போல இன்னொரு ஆசீர்வாதமான கடலை கர்த்தர் உங்களுக்கு எடுக்க பண்ணுகிறது மாதிரி ஒரு கடலை கர்த்தர் தரப்போறாரு. எந்த இடத்துல கோடாரி உருவி விழுந்துச்சோ அதே இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த கோடாரியை மிதக்க பண்ணி நீ போய் எடுத்துக்கொள் என்று அந்த ஊழியக்காரன் சொன்னது போல இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. பிரதர், உங்க கையிலிருந்து இழந்து போனது, உங்க கை விட்டு போனதை நீங்க திரும்பி கை நீட்டி எடுக்கிறது மாதிரி இந்த வருஷத்துல கர்த்தர் மீண்டும் அதை மிதக்க பண்ணுவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி மீண்டும் அதை மிதக்க பண்ணுவார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. நல்ல கைகளை மேல தட்டி நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை மட்டும் வேகமாய் சொல்லி 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருக்கிறபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நல்லா கவனிங்க, கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பரிசுத்தவான் இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள ராயனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பிள்ளை இருக்குது. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்குது. தரிசனம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்குது. ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? 4வது சூழ்நிலை, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. சொல்லுங்க,
பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. அப்படின்னா இனி சான்ஸே, இனி வாய்ப்பே, இனி வாய்ப்பு இல்லைங்க, இனி வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூரியனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சந்திரனை பார்த்து ரொம்ப இருட்டா இருக்குது, வெறும் மழை தண்ணி மட்டும் தான் அடிக்குது, புயல் மட்டும் தான் அடிக்குது, எதையுமே பார்க்கல. எங்க இருக்கிறோம், எந்த கரையில இருக்கிறோம் எதுவுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷன். எல்லாருடைய மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு, செத்துருவோம், இனி பிழைக்க மாட்டோம், இனி பிழைக்க மாட்டோம், அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு, கடலோட முடிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனையோட முடிஞ்சிருச்சு, இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சு, இனி எங்க, இனி எங்க, இனி எங்க? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது நான் தான் பாஸ்டர், நான் தான். இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள சுத்தமா இல்ல. மறுபடியும் நான் எழும்புவேன்ற நம்பிக்கை எனக்குள்ள இல்ல பாஸ்டர். மறுபடியும் நான் வாழ்வேன்ற நம்பிக்கை எனக்குள்ள இல்ல. இல்ல, நான் அப்படி நினைச்சாலும் என்னமோ வாழ்றதுக்காக வாழலாம், என்னமோ என் பிள்ளைக்காக வாழலாம், என் குடும்பத்துக்காக வாழலாம். தற்கொலை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால வாழலாம். நான் நரகத்துக்கு போயிடுவேன், அதனால நான் வாழலாம். ஏதோ ஒரு வாழ்க்கை தான் என்னால வாழ முடியுமே தவிர என் வாழ்க்கை என்னால வாழ முடியாது பாஸ்டர். நீ ஒரு வாலிப மகளா இருக்கலாம், வாலிப மகனா இருக்கலாம், உனக்கு சின்ன வயசுல இருக்கலாம். எனக்கு இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. நான் மாட்டினது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நான் இருக்கிறேன். யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யார் நினைச்சாலும் தூக்கி எடுக்க முடியாது. எங்க அப்பா எங்க அம்மா நான் மொத்த சொத்தை வித்தா கூட என்ன தூக்கி எடுக்க முடியாது. இனி நான் திரும்பி எழும்புறது அப்படின்றது லேசான காரியம் இல்ல. இதோட எத்தனை முறை நான் தோற்றேன் தெரியுமா? நான் 50 முறைக்கு மேல தோற்றாச்சு, 1000 முறைக்கு மேல நான் தோற்றாச்சு. இதுக்கு மேல தோக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இதே சூழ்நிலை தான் இந்த நடு கடல்ல இதான் நடக்குது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் மாற்றி போயிற்று. சூரியனையாவது சந்திரனையாவது பார்க்கவே இல்லை, இருள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. கண்ணை மூடினாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது, கண்ணை திறந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நிக்கிறது எதுன்னே தெரியல, போற வழி எதுன்னே தெரியல, இருட்டுல இருக்கிறது மாதிரி இருக்குது. குருடன மாதிரி நான் நடக்கிறேன், நடைபடமா நடக்கிறேன், ஏதோ நடக்கிறேன், ஏதோ வாழ்றேன், ஏதோ இந்த மாதிரி செய்தி, ஏதோ இந்த மாதிரி ஆராதனை, அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்குது. வேற எதுவுமே எனக்கு ஆறுதலா இல்லை. நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? என் பிள்ளைய நினைச்சா, என் குடும்பத்தை நினைச்சா என்னால பயமா இருக்குது. நீ பிழைப்போமா, பிழைப்போமா, பிழைப்போமா? ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து அங்க நிக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய முதுக தட்டி சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த சூரியனை பார்த்து நீ பயப்படாத, இந்த சந்திரன் அணைகிறத பார்த்து பயப்படாத, உனக்கு முன்பாக இருக்கிற இருளை பார்த்து நீ பயப்படாத. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அத்தனை பேருக்கும் அற்று போய் 276 பேர்ல 75 பேருமே ஐயோன்னு கத்தலாம். ஆனா நீ ஒரே ஒரு ஆள், தரிசனம் உள்ள ஆள், ஒரு ஆள் இருக்கிறதுனால உன் நிமித்தமாய் நான் இந்த கப்பலை தப்பிச்சு ராயனுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன்னு சொல்ற அந்த தேவனுடைய ஒரு பலத்த பிரசன்னம் இந்த மைதானம் முழுவதும் அப்படியே நிரம்பி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கிறத பார்க்கிறேன். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை மேல தட்டி நிறைய பேரை கத்தர் மீட்டெடுக்கிறாரு, கத்தர் மீட்டெடுக்கிறாரு. இல்ல இல்ல, நீ எழும்பித்தான் ஆகணும் மகனே, மகளே, நீ எழும்பித்தான் ஆகணும். நல்ல கைகளை தட்டி ஜெபிச்சுட்டு 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 ஆமென் ஆமென். எனக்குள்ள எழும்புகிற அந்த ஸ்பிரிட் அப்படியே உங்களுக்குள்ள வரட்டும்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ள எழும்புற அந்த ஆசை உங்களுக்குள்ள பற்றி பிடிக்கணும். எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அடுத்த வருஷம் உங்களுக்கு முன்னாடி மேடையில நிக்கும் போது நான் இப்படி இல்ல, நீங்களும் இப்படி இல்ல, கர்த்தர் உங்களை ராயனுக்கு முன்பாக நிக்க வச்சார்ன்ற ஒரு சந்தோஷத்தோட நீங்க வந்து நிக்கிறத பரிசுத்த ஆவியானவர் பார்த்து சந்தோஷப்படணும், பரலோகம் பார்த்து சந்தோஷப்படணும். சுற்றி இருக்கிற நிறைய பேரு இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஹalleluya ஹalleluya. என்னை கரை சேர்க்கிற ஒருவர் என் கப்பலிலே என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், 3 விசை சொல்லுங்க. அக்கறைக்கு போம் வாருங்கள் சொல்லுங்க எல்லாரும். அக்கறைக்கு போம். ஆமென். 2 பேரை கையை பிடிச்சு சொல்லுங்க, அக்கறைக்கு. நெக்ஸ்ட் லெவல் சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். சத்தமா சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். சிரிப்போட சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க, சந்தோஷத்தோட சொல்லுங்க. இல்ல தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனாலும் உங்க கூட தட்டி கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, பயப்படாதேன்னு சொல்ற ஒருத்தர் இருக்கிறாரு. எப்படி கைவிட்டுருவாரு, எப்படி கைவிட்டுருவாரு? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற அப்பா உங்களை எப்படி கைவிட்டுருவாரு? இந்த வருஷத்தை கர்த்தரோட துவங்குற உங்களை எப்படி கர்த்தர் கைவிட்டுறாரு? ஹalleluya
கடைசியா லாஸ்டா இந்த கப்பலுக்கு இருந்த அடுத்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா 27ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தை கூட, ஆமே 41வது வசனத்தை கூட வாசிச்சு முடிக்கலாம். 41 இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. இப்போ இந்த படகு என்ன அப்படின்னு சொன்னா, பிரயாணம் பண்ணுகிற இந்த படகுல காற்று ரொம்ப வேகமா அடிச்சதுனால எப்பவுமே பின்னாடி சைடு வீக்கா இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் உடைஞ்சிருச்சு, பின்னாடி பாகம் அப்படியே உடைஞ்சிருச்சு. இந்த கப்பலுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப பலவீனமான ஒரு கப்பல். இது ஒரு பலவீனமான கப்பல். ஏன் இந்த கப்பல் பலவீனமாச்சு? இது இத்தாலியாவுக்கு போறதுக்கு கிளம்பும் போது இது பலத்தோட தான் கிளம்பிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அத கரையில இருந்து அந்த கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள தள்ளும் போது வெரி ஸ்ட்ராங் கப்பல் அப்படின்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வெயிட்டா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. எந்த அங்க இருக்கிற எந்த பலகையிலையும் எந்த ஓட்டையும் இல்ல. அந்த பலகையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, எல்லா மிஸ்டர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது. இதனுடைய பிரயாணம் புறப்படும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் புறப்பட்டுருச்சு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இடையில நிறைய அந்த அலை அடிச்சு மோதினதுனால இந்த கப்பல் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பலவீனமான ஒரு கப்பலா மாறிடுச்சு. ரொம்ப பலவீனமா, பழைய பலன் எல்லாம் போச்சு, உள்ளுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, நிறைய இடத்துல உடைஞ்சிருச்சு. இதுக்கு இப்ப எதுவுமே பண்ண முடியல. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பலவீனமான கப்பலை நான் பார்க்கிறேன். நிறைய உடைவு, நிறைய அவமானம், நிறைய நிந்த, நிறைய பழிச்சொல், நிறைய மன வருத்தம், நிறைய காயங்கள், அதிகமான காயங்கள். என் கப்பல் உடைஞ்ச கப்பல் பாஸ்டர், என் கப்பல் ரொம்ப பலவீனமான கப்பல். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியுமா? ஆனா இப்ப நான் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. இன்னைக்கு நான் வெகுளி, நான் எதுக்கு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் நான் அழுறேன், எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அழுக வருது, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு சோகமா இருக்குது. நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏத்துனா நான் ஏத்து பேசுவேன், ஆனா இப்போ எனக்கு ஏத்து பேசுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. எனக்கு இப்ப பயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் துணிஞ்சு எந்த காரியத்தை வேணாலும் செய்வேன், ஆனா இப்ப அந்த துணிவு எனக்கு வரமாட்டேங்குது. இப்ப எனக்கு தைரியமே வரமாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கடன் வாங்கும்போது கூட துணிஞ்சு கடன் வாங்கினேன், ஆனா இன்னைக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு போகணும்னு நினைச்சா பயமா இருக்குது, செய்யணும்னு நினைச்சா பயமா இருக்குது. விழுந்துருவோமோ, ஏமாந்துருவோமோ, கை வச்சா அப்படி போயிருமோ. ஏன் நான் இப்படி பயப்படுறேன்னே தெரியல. நான் இப்படி பயந்த ஆளே இல்ல. பலவீனமான படகு, பலவீனமான படகு. இந்த சத்தத்தை கேட்கிற பல பலவீனமான படகுகள். எனக்கு ஆள் பார்த்தாதான் பாச ஜெயஜாண்டிக்கா இருக்கிறேன். நான் ஆள் பார்த்தாதான் ஒரு நல்லா இருக்கிறது மாதிரி தெரிகிறேன். வெளியில தைரியம் மாதிரி பேசுறேன், வெளியில சந்தோஷமா சிரிக்கிறேன், ஆனா என்னுடைய உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் கூட தைரியமே இல்லை, என் மனசுக்குள்ள தைரியமே இல்லை. நான் பயந்தா மனைவி பயந்துருவாளோ, நான் பயந்தா கணவன் பயந்துருவாங்களோ, நான் பயந்தா பிள்ளைய பயந்துருவாங்களோ, இந்த மாதிரி நினைச்சுதான் பாஸ்டர் நான் இப்படி இருக்கிறேன். அதனாலதான் உள்ளேயும் அழ தெரியல, வெளியையும் அழ தெரியல, நானா வச்சு குமுறிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப பலவீனமானவன். எனக்கு பழைய பலன் என் கூட இல்ல. நான் ரொம்ப சிக்காயிட்டேன். என்னுடைய பலன் என்ன விட்டு போயிருச்சு. என் சரீரத்துல ஒவ்வொரு அவயவமா பாதிச்சுட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். இப்படி இருந்தா நான் எப்படி அடுத்த கரைக்கு போவேன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற வார்த்தை என்னால நம்பவே முடியல. ஆனா நான் நம்புறேன், பலவீனமான கப்பல், பலவீனமான கப்பல். ஆனா அந்த கப்பலுக்குள்ள ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்குது. அந்த தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளை இருக்குது. அந்த பலவீனமான கப்பல் கரை சேருகிற வரைக்கும் பலப்படுத்துகிறதற்கு அவரால முடியும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உன்னதமானவருடைய பலன் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பிரதர், மலைகளை தாண்டதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இதோ நான் உன்னை போரடிக்கும் கருவியாக நான் மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை தவிடுபொடி ஆக்குற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க போராடுன்னு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீ பலவீனமான படகு என்று தெரியும், நீ பலவீனமான படகு என்று தெரியும். வேதத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாம் பலமுள்ளவர்கள் அல்ல. அவ்வளவுதான். அந்த ஆலயத்தினுடைய வாசல்ல கூடியிருந்த பெண்களுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க முடியாதவன் தான் பேதுரு. அவ்வளவுதான். நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானா அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய உயிருக்கு பயந்து அப்படியே மறுதளிச்சு, இல்ல அவரை தெரியாது அப்படின்னு சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினவன் தான். ஆனா ஒரு காலத்துல பேதுரு யார் தெரியுமா? காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று வீரவசனம் பேசினவன் தான் இந்த பேதுரு.
பேதுரு. சூழ்நிலை அந்த உடனே ரொம்ப பலவீனம் ஆயிட்டான். ஆனா அந்த பலவீனமான பேதுருவை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு பலப்படுத்தி ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், ஒரே பிரசங்கத்துல 5000 பேர், அவனுடைய கழுத்துல இருக்கிற உருமால்கள்ல அற்புதம், அவனுடைய கச்சைகளில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஆனால் நம்புறவங்க எல்லாரும் மேல நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, இதோ ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற பலவீனமான உன் பிள்ளைய கர்த்தர் தேடி வர்றாரு. உங்க பிள்ளைய கர்த்தர் தேடி வர்றாரு. உங்களை கர்த்தர் தேடி வர்றாரு. உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இப்ப அந்த பலன் வேணும்னு சொல்றோம். அந்த பலன் வேணும்னு சொல்றோம். அந்த பலன் வேணும்னு சொல்றோம். Thank you Jesus. Thank you Jesus. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே பார்த்துட்டாரு. இப்ப கடைசியில பலவீனம் ஆயிட்டாரு. அதனாலதான் ஆண்டவரத்துல சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட. உடனே ஆண்டவர் தொடசந்த தொட்டுறாரு. அவன் தொடசந்த தொட்ட உடனே நொண்டி நொண்டி நடந்தான். அதுக்கு வரைக்கும் குச்சி அவனுக்கு ஊனி நடக்கிறதுக்கு தேவையில்லை. அதற்கு பிறகுதான் அவன் குச்சியை ஊனி நடந்தான். அவன் குச்சியை ஊனி நடந்ததுக்கு பிற்பாடுதான் பெரிய சாதனைகளை சாதிச்சான். பெரிய வெற்றியை பார்த்தான். அவனுடைய கண்கள் ஆச்சரியத்தை பார்த்துச்சு. அந்த குச்சின்றது வேற யாரும் இல்ல, நான் நம்புறேன் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். நான் நம்புறேன் அவர் உங்களுக்கு தூணா நிக்க போறாரு. அவர் உங்களுக்கு துணையா நிற்க போறாரு. நீங்க இனி நொண்டி நொண்டி நடப்பது இல்ல. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினால எந்த மதிலையும் நீங்க தாண்ட போறீங்க. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அவர் என்ன கரை சேர்த்திடுவார். நான் கலங்க மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. 2007 வருஷம் 2007 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி 8வது வகுப்பு படிக்கும் போது எனக்கு ஒரு எங்க சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், அவருடைய பேர் பேதுரு. ரொம்ப வயசானவர், வேஷ்டி கட்டியிருப்பாரு. அவருக்கு பெருசா பெருசா பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் தெரியாது. அவருக்கு ரொம்ப அழகெல்லாம் பாடம் நடத்த தெரியாது. அவருக்கு தமிழ் சரியா பெருசா வாசிக்கும் அவருக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் எங்களை வச்சுதான் அவர் வாசிப்பாரு. ஆனா ரொம்ப சின்சியரா அவர் சண்டே ஸ்கூல் எடுப்பாரு. நாங்க 8th இருக்கிறவங்க தான் அங்க இருக்கிறதுலே யூத். அதனால அவருடைய கையில எங்களை கொடுத்துட்டாங்க. அவர் எங்களுக்கு அவர் பாடம் நடத்தும் போதெல்லாம் நிறைய நேரத்தில் நாங்க விளையாண்டுட்டே இருப்போம், நாங்க எழுதிட்டே இருப்போம். ஆனா அவர் எங்களை பெருசா எல்லாம் திட்ட மாட்டாரு. ஒரு நாள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறாரு. பகுதியை எடுத்து வச்சு அவர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. அவர் அன்னைக்கு டீச் பண்ணல, பிரசங்கம் பண்றாரு. எங்களை பார்த்து சொல்றாரு, டேய் இந்த கூட்டத்துல ஒரு எலியா இருக்கிறான்டா, ஒரு எலியா இருக்கிறான்டா, நீ தாண்டா அந்த எலியா, நீ ஆயத்தப்படு. உன்னை குறிச்சு ஆண்டவர் ஒரு பெரிய லட்சியத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ சாதாரணமா அழைக்கப்பட்டவன் அல்ல, உன்னை ஆண்டவர் பெரிய ஆட்கள் மத்தியில எல்லாம் உட்கார வைக்க போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களால சிரிப்பு தாங்கவே முடியல. எங்க சுத்தி இருக்கிற பசங்க, வாலிப பசங்க ஒரு 7 பேர், அவருக்கு சண்டே ஸ்கூல் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு சிரிப்பு வந்த உடனே அவருடைய முகத்தை பார்க்க முடியாம நாங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து ஒருத்தனுடைய கையை பிடிச்சு ஒருத்தன் கையை பிடிச்சு சிரிக்கிறோம். ஆனா நாங்க சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேட்கல. எந்த சத்தமுமே அவருக்கு கேட்கல. அவரு மீண்டும் மீண்டும் கத்திட்டே இருக்கிறாரு, மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தவரு திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு சிரிச்சிட்டு இருந்தா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஷேக் ஆக ஆரம்பிச்சோம், மாற ஆரம்பிச்சோம். சரி, என்னடா இந்த மனுஷன் திடீர்னு இப்படி அழ எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. சரி, அவர் ஏதோ கத்திட்டு இருக்கும்போது கூட நம்ம சிரிச்சிட்டோம். இப்போ அவர் இப்படி அழும்போது நம்ம சிரிச்சா நல்லா இருக்காது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்ப என்ன ஆரம்பிச்சோம்னா அவரு சொல்றத ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிச்சோம். அவருக்கு படிப்பறிவு எல்லாம் பெருசா இல்ல, அவரை யாரும் பெருசா ஒன்னும் மதிக்கிறதும் இல்ல. ஆனா அவர் அழுது நாங்க ஒரு 6 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். சண்டே ஸ்கூல்ல நடக்குது இந்த விஷயம். அழுறாரு அழுது சொல்றாரு, இல்ல இதுல ஒருத்தன் பெரிய ஊழியக்காரன், இதுல ஒருத்தன் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற போறான், இவன் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, இன்னொருத்தனை இப்படி பயன்படுத்த போறாரு. அவர் பார்த்துக்கு நீங்க ஆயத்தப்படு, நீ ரெடி ஆயிரு, ஆண்டவர் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி, எனக்குள்ள எந்த தாக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியல, எங்க யாருக்குள்ளயும் எந்த மாற்றம் வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில ஜெபத்துல இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும் போது, உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன், நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தைய பேசும்போது அப்படியே அந்த விஷயத்தை கர்த்தர் என் கூட கனெக்ட் பண்ணாரு. கனெக்ட் பண்ணும்போது, டேய் நீ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீ சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்குள்ள சக்தி இல்லை. அன்னைக்கு உனக்கு எந்த படிப்பறியும் இல்ல, நீ இந்த மாதிரி நிப்பன்றதுக்கு எந்த ஆதாரமும் எனக்கு இல்ல. ஏன்னா அன்னைக்கெல்லாம் என் குடும்பம் பஞ்சத்துல அடிபட்ட குடும்பம், அன்னைக்கு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை, துணிமணியை சரியா போடுறதுக்கு இல்ல, என் வயிறு எப்பவுமே ஒட்டி கிடக்கும், எல்லாத்துக்குமே ஆசைப்படுவோம், முட்டைக்கு ஆசைப்படுகிறேன், ஒரு முட்டை கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்ட நாட்கள், ஒரு கறித்துண்டு கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்ட நாட்கள்.
அன்னைக்கெல்லாம் இந்த தரிசனத்தை ஆண்டவர் பேசும்போது, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னு பேசும்போது, நோ வே, எந்த வழியுமே இல்ல, யாருமே இல்ல. அன்னைக்கு என் படகு பலவீனமான படகு, அன்னைக்கு என் படகு மதிப்பார் யாருமே இல்லை, எனக்குள்ளே அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் காலையில கனெக்ட் பண்ணும்போது நான் நினைச்சிட்டேன், இல்ல இல்ல இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பாஸ்டர், நீங்க இந்த சொல்ற வார்த்தை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் எப்படி அந்த கரைக்கு போவேன், நான் எப்படி அடுத்ததுக்கு போக முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். இவ்வளவு பலவீனத்தோடையா, இவ்வளவு பிரச்சனையோடையா, எல்லாமே எனக்கு போச்சு பாஸ்டர். அந்த கப்பல் எப்படி பிரயாணம் பண்ணிச்சோ அதே போலதான் நான் இத்தாலியாவுக்கு பிரயாணம் பண்றது மாதிரி இருக்கிறேன். ஆனா அவர் சொல்ற வார்த்தை சொல்லும் போது நடக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்காது. ஆனா ஏற்ற காலம் வரும்போது அந்த வார்த்தையை தடுத்து நிறுத்துறதற்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நான் நம்புறேன், நீங்க சீக்கிரமா அதை பாப்பீங்க. பிரதர், கர்த்தர் உங்களை கொண்டு பார்க்க வைப்பார். சிஸ்டர், உங்களை கொண்டு கர்த்தர் பார்க்க வைப்பார். எஸ், ஹalleluya. நீங்க ராயனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எல்லா பலவீனத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க மனசளவுல ரெடியானா போதும், நீங்க ஆண்டவரோட ரெடியானா போதும். நான் நம்புறேன், நீங்க இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக வாழ போறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பவுலே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும். ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ நான் 5 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். 1, எதிர்காற்றினாலே பாதிக்கப்பட்ட படகு. நம்பர் 2, இரண்டாவதாக எச்சரிப்பை மீறி போய் விழுந்து போன படகு. நம்பர் 3, மூன்றாவது நஷ்டமான படகு. நம்பர் 4, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன படகு. நம்பர் 5, பலவீனமான படகு. ஆனா இந்த படகுல இருக்கிற ஒரு தரிசனம் பெற்றவன் மூலமாய் நாங்கள் எல்லாரும் தப்பி கரை. நீங்க கடைசி வசனத்தை வாசிச்சு பாப்பீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். மற்றவர்கள் சிலர் பலகையின் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி 276 பேரும் ஒரு மனுஷன் மூலமாய் தப்பி கரை சேர்ந்தார்கள். உங்க மூலமா உங்க குடும்பம் தப்பி கரை சேரும். உங்க மூலமா 300 பேர் கரை சேர்வார்கள். உங்க மூலமா லட்சக்கணக்கான பேர் தப்பி கரை சேர்வார்கள். உங்களோட கனெக்ட் ஆகிற அத்தனை பேரையும் நீங்க மட்டும் இல்ல, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அக்கறைக்கு நீங்க மட்டும் போகிறது இல்ல, அடுத்த லெவல் நீங்க மட்டும் போகிறது இல்ல, உங்க கூட ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு போய் அதற்கு தலைவனாகிற அபிஷேகத்தை கர்த்தர் தரறாருன்னு சொல்றவங்க, நம்புறவங்க அப்படியே கை தட்டிட்டே எழும்பி நின்று அக்கறைக்கு போவோம். வாருங்க. எந்த பதிலும் சொல்லாதீங்க, நோன்னு எந்த பதிலும் சொல்லாதீங்க, வேண்டான்னு எந்த பதிலும் சொல்லாதீங்க, நீங்களே ஒரு காரணத்தை சொல்லாதீங்க, நீங்களே ஒரு வேட சொல்லாதீங்க. நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே கிளம்பு அப்படின்னு சொன்னாலே 1000 வேலை வரும். கிளம்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் எல்லாமே வந்துடும். ஆமா, நான் வரல, நீ போறீங்களா, நீங்க போறீங்களா. அப்போ இது வெறும் இங்க மட்டும். நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லாதீங்க. நான் சொல்ல வர ஃபீல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ், என்னுடைய இறுதி நான் கத்திடத்துல இருந்து வார்த்தையை வாங்கி உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ற அந்த ஃபீல் உங்களுக்கு புரியுதில்ல. இனி சுவிசேஷத்தை இயேசு நல்லவர் அப்படின்னு நீங்க உங்க வாயில சொல்றது இல்ல, கர்த்தர் இயேசு நல்லவர்னு உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற இயேசு நல்லவர் தானேன்னு சொல்ல வரணும். அதான் சாட்சி. நீங்க போய் அப்படி இல்ல, அவங்க எப்படி சார், எப்படி பிரதர், எப்படி, அதான் நீ பாருப்பா, கர்த்தர் எனக்கு செஞ்சு கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்கிறார்னு நீ பாருன்னு நீங்க சொல்ற அளவிற்கு வருகிற வருஷம் கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்தணும்னு நான் நம்புறேன். எஸ், ஆமென் தானே? ரெடியா? அக்கறைக்கு போறதுக்கு எத்தனை பேர் ரெடி? சொல்லுங்க. ஏசப்பா சொல்ல, நான் வரேன் ஃபர்ஸ்டா. நான் சொல்லுவேன், உங்க பக்கத்திலேயே எனக்கு சீட்டு போட்டுருங்க ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் அந்த கப்பல்ல பக்கத்துல பேசிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆசையா இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்து. தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இத்தனை ஆண்டுகளும் நீங்க கொடுத்த வார்த்தையை ஒன்றை கூட தரையில விடவே இல்லப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் மழவும்
உன்னை நான் கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவது இல்லை. நன்றியப்பா. பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, ஆறுதல் அற்றவளே, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நான் உன் கரத்தை பிடிச்சு, பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தர். Thank you Jesus, thank you Jesus. எங்களுடைய தகப்பனார் இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறதுக்கு முன்னாடி உம்முடைய பிள்ளையாகிய நானும் என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறேன். இதோ ஒரு கூட்டம் இந்த 2026வது வருஷம் ஆயத்தமாயிட்டோம். உங்க கூட கனசரேத்துக்கு வர்றதற்கு, உங்க கூட அற்புதத்தை பார்க்கிறதற்கு, உங்க கூட பிசாசு துரத்துக்கிறத பார்க்கிறதற்கு, இதோ ஒரு பெரிய எழுப்புதலை எங்க கண்களாய் பார்க்கிறதற்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி மகிமையினால் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இனி இருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. ஆமென். God bless you. அப்படியே உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இனி வந்து